கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 7 வசனம். ரோமர் 1:7. இன் இங்கிலீஷ் ரோமன்ஸ் 1:5. தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். அதாவது தம்முடைய நாமத்திற்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினுடைய அவருக்கு விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு, நம்ம ஜனங்கள் கேட்குறவங்க என்ன, அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய பண்ண பொருட்டு. ஏன்னா ரோமர் 16:19 சொல்லும்போது, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். எப்படி? உங்களுடைய கீழ்ப்படிதல், தேவனுடைய சுவிசேஷத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய பண்ணுற காரியம். அதே மாதிரி அதே ரோமர் 16:26 சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். அப்போ என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதாக. ஏன்னா அவருடைய கிருபை. அப்போ என்ன? சுவிசேஷம் என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணி அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வது. ரோமர் 10:9 சொல்லும்போது என்ன சொன்னார்? என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவான். அப்போ என்ன? இதற்கு கீழ்ப்படிவது என்பது மிகவும் ஒரு அவசியமான ஒன்று. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது, மத்தேயு 7:13-14 சொல்லும்போது, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர். ஆனால் என்ன? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ என்ன? நீங்கள் அவருடைய நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியக்கூடியதா. அதாவது இன்றைக்கு எல்லாரும் விசுவாசிக்கக்கூடிய காரியம், ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறதா? ஏன்னா யாக்கோபு அதை குறித்து எழுதும்போது, யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதும்போது யாக்கோபு 2:17 பார்த்தீங்கன்னா, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. வீணனான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமா? அப்போ என்ன? இந்த கிரியையுள்ள விசுவாசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி, அதற்கான கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும், எங்களை அனுப்பப்பட்டவர்களாக அந்த ஊழியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் எதற்காக இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கும் அதற்கான கிருபையை பெற்றிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிற மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் நமக்கு எல்லாருக்கும் சவாலாக இருக்கக்கூடிய காரியம் இது ஒன்று தான். ஏன்னா இன்றைக்கு அநேக பிரசங்கங்கள் கேட்கப்படுகிறது. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 49வது வருஷம் இல்லை 50வது வருஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின். ஆனால் அப்போ இருக்கும்போது கொஞ்சம் தான் பிரசங்கம் இருந்தது, ஒரு சிலர் தான் பிரசங்கிக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து விவாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அநேக பிரசங்கங்கள் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஸ்டடி பைபிளாக இருக்கட்டும், இல்லை விளக்க உரைகளாக இருக்கட்டும், இல்லை பிரசங்கங்களாக இருக்கட்டும், அவ்வளவு ஏராளமாக இருக்கிறது. அந்த காலகட்டங்களில் நிறைய பேர் கைகளில் வேத புஸ்தகமே கிடையாது. இன்றைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் அவ்வளோ பைபிள் வச்சுருக்கிறோம், அவ்வளோ வசனம் நமக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வீட்டில் அவ்வளோ வசனம் காலண்டரில் போட்டிருக்கீங்க, இல்லை வீட்டில் இது வச்சுருக்கிறீங்க, இல்லை பைபிள் வச்சுருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கிறோம்? ஏன்னா விசுவாசத்துக்கு, அவருடைய வார்த்தை, அவரை விசுவாசிக்கிறோன்னா அவருடைய வார்த்தைக்கு விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய அளவிற்கு தான் என்ன ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியம் எதற்காக?
நீங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதற்காக. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நல்ல நாளில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம கேட்கிற பிரசங்கங்கள், நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களை உருவாக்குவது தானே ஒழிய, அவர்களை ஏதோ கேட்கக்கூடியவர்களாக மாத்திரம் அல்ல, ஏதோ வசனத்தை மனப்பாடம் பண்ணக்கூடியவங்களா மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாய் பண்ணக்கூடியதற்கு தான் ஊழியமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்குற செய்திகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்களாக வாழ்வீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எல்லா ஊழிய அழைப்புகளும் கொடுக்கப்பட்டது. சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் என்பதை புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் நாங்கள் ஊழியம் செய்யக்கூடிய மக்களாய் இருக்க எங்களை கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.